السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு வருடத்தை முடித்துவிட்டு இஸ்லாத்துடைய புதிய ஒரு வருடத்தை நாம் அனைவரும் அடைவதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு வருடத்தின் முடிவு, நாட்களின் மாற்றம் வாழ்க்கையிலே எமக்கு பல பாடங்களை படித்து தருகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத் வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத் லிஉலில் அல்பாப், வானம் பூமி படைக்கப்பட்டதிலே இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலே புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது என்று சொல்கின்றார். என்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சூரத்து யூனுஸிலே லஆயாத்தில் லிகௌமி யத்தகூன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். என்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா யுகல்லிபுல்லாஹு லைல வன் நஹார், அல்லாஹு தஆலா இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار, சிந்திக்க கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, என்ன படிப்பினையை இரவின் பகலின் மாற்றம், வருடத்தின் மாற்றம் எமக்கு சொல்லித் தருகின்றது? நாட்களுடைய மாற்றம் ஒரு வரலாறை அதற்குள்ளால் உள்ளடக்கி இருக்கின்றது. நாட்கள் என்பது, வருடம் மாறுவது என்பது, எத்தனையோ மனிதர்கள் அதற்குள்ளால் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சாரார் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்னும் ஒரு சாரார் அதற்கு மாற்றமான வாழ்க்கையை தனது வாழ்க்கையிலே தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு சாராரையும், இரண்டு வகுப்பினரையும், இரண்டு கூட்டத்தையும் அல் குர்ஆன் சொல்லி காட்டி இருக்கின்றது. வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றார், உங்களது உள்ளத்தை உறுதியாக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதலை உண்டாக்குவதற்காக வேண்டி பல கூட்டங்கள், உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய சம்பவத்தை சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த வாழ்ந்த மனிதர்களில் சிலரை நாங்கள் காற்றின் மூலம் அழித்தோம், இன்னும் சிலரை கல்களின் மூலம் அழித்திருக்கின்றோம், இன்னும் சிலரை வெள்ளத்தின் மூலம் அழித்திருக்கின்றோம், இன்னும் சிலரை பூமிக்கு சுழிவாங்கி அழித்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இன்னும் சில மனிதர்களை அல்லாஹு தஆலா சொல்கின்றார், அவர்கள் உயர்ந்தவர்கள், அடைய வேண்டியதை அடைந்தவர்கள், அவர்களில் மிக உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். பெண்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். சாதாரணமான மனிதர்களை கூட அல்லாஹு தஆலா இவர்கள் அடைய வேண்டியதை இந்த நாட்களிலே அடைந்தார்கள், இவர்களை போன்று நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது அல்லாஹு தஆலா இரவின் பகலுடைய மாற்றத்திலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான். லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா, மனிதர்கள் இந்த இரவின் பகலின் மாற்றத்தின் மூலம் படிப்பினை பெற வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும், செய்த நல்ல காரியங்களை தனது வாழ்க்கையிலே கூட்டிக் கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் இரவின் பகலின் மாற்றத்தை உண்டாக்குகின்றான் என்று அல்லாஹு தஆலா நோக்கத்தை சொல்கின்றான். லிமன் அராத அன் யذكر, படிப்பினை பெறக்கூடியவர்கள், அவ் அராத ஷுகூரா, அல்லது அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், நலவிலே நல்ல காரியத்தை செய்வதிலே விரையக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இதிலே படிப்பினையை வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாட்களை, ஒவ்வொரு நாள்களையும், இரவையும் பகலையும் அமல்களை சம்பாதிக்கக்கூடிய களஞ்சியமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாட்கள் என்பது எத்தனையோ புதிய விடயங்களை பழையதாக ஆக்கி இருக்கின்றது. தூரத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றது. இன்றிருந்த எத்தனையோ மனிதர்கள், கண்ணியமானவர்களை, நாளை இருப்பார்களா இல்லையா என்று தெரியாது. சென்ற வருடம் எம்முடன் இருந்தவர்கள் இன்று எம்முடன் இல்லை. கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் உலக வாழ்க்கைக்கு நிரந்தரம் என்பது கிடையாது. இன்று செல்வந்தனாக இருந்தவன் நாளை ஏழையாக மாறலாம், இன்று ஆரோக்கியமாக இருந்தவன் நாளை நோயாளியாக மாறலாம். கண்ணியமானவர்களே, நாட்களுக்கு எப்படி நிரந்தரம் கிடையாதோ இதே போன்று மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான்,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் அழிந்தே தீர வேண்டும். மா இந்தக்கும் யன்ஃபத், உங்களிடத்தில் இருப்பது அழிந்தே தீரும். அது எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது அழிந்தே தீரும். எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் அது அழிந்தே தீரும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்தில் இருப்பது நிரந்தரமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். இதனால் கண்ணியமானவர்களே, நாம் இந்த நேரத்திலே செய்ய வேண்டியது முஹாசபா செய்ய வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். என்ற ஒரு நாள் உங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கின்றது, அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணைக்கு முன்னால் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். வஸினு அஅமாலக்கும் கப்ல அன் தூஸனு, உங்களது அமல்கள் செய்த செயல்கள் நிறுக்கப்படும், அதற்கு முன்னால் நீங்களே உங்களது செயல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். கடைசியாக சொல்கின்றார்கள், அர்துல் அக்பர் என்பது இருக்கின்றது. உங்களது அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய பயங்கரமான ஒரு நாள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்கின்றான், யௌம இதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களது அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நாள், அதில் எதுவும் மறைய மாட்டாது, அந்த நாளைக்காக வேண்டி தயாராகி கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, நாட்கள் என்பது சென்றதும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. எமது கையிலே இருக்கும் வினாடிதான் எமது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது சென்றதும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. எமது கையிலே எது இருக்கின்றதோ, எந்த மினிட், எந்த வினாடி எமது கையிலே இருக்கின்றதோ அதுதான் எமது வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இதை நாம் பிழையான முறையில் பாவித்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதான் மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். ரெண்டு பாக்கியங்கள், அதிகமான மக்கள் அதை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள், மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள். அதில் ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், வல் ஃபராக், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஓய்வு நேரம். இந்த இரண்டையும் அதிகமான மக்கள் மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள், துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், புகாரிலே பதிவாக இருக்கின்றது, நீங்கள் காலை பொழுதை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். காலை பொழுதை அடைந்தால் நீங்கள் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை வைத்து உங்களது நோய் வருவதற்கு முன்னால் தயாராகி கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கையை வைத்து மௌத் வருவதற்கு முன்னால் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எமது கையிலே இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது, இப்போது இருக்கக்கூடிய வினாடி இருக்கின்றது. இதை நாம் சிறப்பாக நாம் பயன்படுத்தினால் அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, நலவிலே நாம் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நலவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, சாபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள் என்று சொல்கின்றான். வசாரிஉ, நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். எனவே தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நல்ல காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, கண்ணியமானவர்களை இப்படி என்னென்ன நல்ல காரியங்கள், இஸ்திக்ஃபார் செய்வது, தஹஜ்ஜுத் நேரத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துஆ செய்வது, இப்படியான விடயத்திலே நாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் படைக்கப்பட்ட பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. இதை வைத்து எமது புது வருடத்தை நாம் ஆரம்பித்தால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்குவான். அல்லாஹ் வரக்கூடிய வருடத்தை முன்பு சென்ற வருடங்களை விட சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.